गहरी आराधना में जाने के पहले परमेश्वर को पहचानने के लिए हम हमेशा कोशिश करते हैं. நாம் எப்பொழுதுமே முயற்சி எடுப்பதுண்டு. ஆழமான ஆராதனைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியத்திலே. इस बात पर हम पीछे न हटने पाए. परमेश्वर की जानकारी में प्रतिदिन बढ़ने के लिए परमेश्वर में सहायता करने पाए. இந்த விஷயத்திலே நாம் பின்னோக்காமல் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுவோமாக. हमारे परमेश्वर के बारे में जानने के लिए நம்முடைய தேவனை குறித்து அறிந்து கொள்ள कई बातों को हम बाइबल में से देखते आ रहे हैं. अनेक காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து வருகிறோம். एक वचन को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं. ஒரு வசனத்தை உங்கள் முன்பு கொண்டு வர விரும்புகிறேன். मलाकी की किताब उसका 3 अध्याय का पहला पद को हम देखेंगे. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்க்கலாம். मलाकी की किताब उसका 3 अध्याय उसका पहले पद को देखेंगे. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்க்கலாம். देखो मैं अपने दूत को भेजता हूं, वो मार्ग को तेरे आगे सुधारेगा. और प्रभु जिसे तुम ढूंढते हो वो अचानक अपने मंदिर में आ जाएगा. हाँ, वाचा का वो दूत जिसे तुम चाहते हो, सुनो वो आता है. सेनाओं का यहोवा का यही वचन है. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. इस वचन से मैं एक बात सामने दिखाई पड़ता है. இந்த வசனத்திலே ஒரு காரியம் முன்பாக தெளி வருகிறது. प्रभु अपने आने के लिए रास्ता तैयार करना है करके हम तो जानते हैं इस वचन के द्वारा. நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் தான் வரப்போகிற அந்த வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று. उसके तरफ से सारी बातों का प्रबंध किया गया है. அவன் மூலமாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் முன்னே செய்யப்பட்டு விட்டன. परंतु साथ ही साथ हमारा दिल की बात को भी ये वचन हमारे सामने लाता है. அதோடு கூட நம்முடைய உள்ளத்துக்கு அடுத்த காரியங்களையும் கூட இந்த வசனம் நமக்கு முன்பே கொண்டு வருகிறது. एक और बार उस वचन के ओर अपना ध्यान खींचिएगा. இன்னொரு முறை அந்த வசனத்தை கவனத்தோடு பாருங்கள். 2 शब्दों के ऊपर मैं आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं. 2 வார்த்தைகள் அவைகள் மேல் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். किस प्रकार के बातों को? எந்த காரியங்கள் अவைகள்? वहां पर इस बात को देखेंगे. அங்கே பாருங்கள். और जिसे तुम ढूंढते हो, நீங்கள் தேடுகிற ஆண்டவர், वो जिसे तुम चाहते हो. நீங்கள் விரும்புகிறவரும். मेरा परमेश्वर कौन है? என் தேவன் யார்? जिसे तुम ढूंढते हो, நீங்கள் தேடுகிறவரும் जिसे तुम चाहते हो. நீங்கள் விரும்புகிறவருமாயிருக்கிறார். प्यारों, इस सवेरे के समय अगर आप सचमुच में आराधना करने के लिए यहां चले आए हैं, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உண்மையிலேயே நீங்கள் ஆராதிக்கும்படி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், न केवल परमेश्वर को पहचानने के लिए कोशिश कीजिए, अपने आप को भी पहचानने के लिए कोशिश कीजिए. தேவனை அறிவதற்கு முயற்சி எடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நாமே அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். प्रभु सहायता करने पाए. தேவன் உதவுவாராக. मैं फिर उस शब्द पर ध्यान देने के लिए चाहता हूं. திரும்ப அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். जिसे तुम ढूंढते हो, நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ, जिसे तुम चाहते हो, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ, क्या जरूर हम आराधना करने के लिए आए हैं उसी की चेहरा को ढूंढते हुए? இது என்ன, நாம் அவருடைய முகத்தை தேடும்படியாய் ஆராதிக்க வந்திருக்கிறோமா? परंतु साथ ही साथ क्या आपके दिल में एक चाह है? அதோடு கூட உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு விருப்பமும் இருக்கிறதா? जब चाह आएगा हम ढूंढने में बहुत दूर लगाएंगे. நமக்குள்ளே விருப்பம் வருகிற பொழுது தேடுகிறதிலே அதிக ஆர்வம் காட்டுவோம். उसे कब चाहेंगे हम? அவரை எப்பொழுது விரும்புவோம்? एक बात को थोड़ा ध्यान से सुनिएगा, उसको देके मैं आपको आराधना में ले जाने के लिए चाहता हूं. ஒரு காரியத்தை கவனத்தோடு கேளுங்கள், அதை சொல்லி ஆராதனையில் அழைத்து செல்ல விரும்புகிறேன். हम परमेश्वर को पिता करके जानने के लिए प्रभु यीशु मसीह ने हमें दिखाया.
நாம் தேவனை பிதாவாக பார்க்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்தார். इसका मतलब पिता और बेटा के बीच के संबंध को लाने के लिए उसने पूरा प्रयत्न किया और करके दिखाया भी. இயேசுவானவர் பிதாவுக்கும் அவருக்கும் இயேசுவுக்கும் இடையிலே உறவை முழுவதுமாய் கொண்டு வரும்படியாக அதை அவர் காண்பித்தும் காட்டினார். प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவரை கவனித்து கேளுங்கள். छोटा बेटा का गलती क्या रहा मालूम है? இளைய குமாரனுடைய தவறு என்ன தெரியுமா? छोटे बेटे बाप से आके पूछ रहा था. இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்து கேட்டுக்கொண்டிருந்தான். और वहां पर क्या पूछ रहा था कि इस कहानी को हम बार बार सुनते होंगे, याद करते होंगे. அவன் என்ன கேட்டுக்கொண்டிருந்தான்? இந்த கதையை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வந்திருக்கிற ஒரு கதைதான். लेकिन तो भी एक और बार उन बातों को पर थोड़ा ध्यान देंगे. அப்படி இருந்தும் இன்னொரு முறை அந்த காரியங்களை கவனித்து பார்ப்போமா? लूका रचित सुसमाचार 15वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். वहां पर 13वां पद को पढ़िएगा. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். वहां पर क्या लिखा हुआ है? அங்க என்ன எழுதி இருக்கிறது? पढ़िएगा 13वां पद को. வாசியுங்கள் 13ஆம் வசனத்தை. बहुत दिन बीते हुए छुटका पुत्र सब कुछ इकट्ठा करके एक दूर देश को चला गया. वहां कुकर में अपनी संपत्ति को उड़ा दी. சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். लेकिन 12वां पद में क्या पाते हैं? 12ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? 12वां पद में वो ये कहता है, 12ல அவன் சொல்கிறது என்ன? मैं इस घर में रहता हूं நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். और मुझे अपनी पिता की संपत्ति में से जो बात मेरा है उसको मुझे दे दीजिए. என் தகப்பனுடைய ஆஸ்தியிலே என்னுடைய பங்கு எதுவோ அதை எனக்கு தந்துவிடும். वो इसका अंगीकार कर रहा है. அவன் இதை அறிக்கை பண்ணுகிறான். जो कुछ मेरे पास है वो बाप का है. என்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடைய தகப்பனுக்கு உரியவைகள். जो कुछ बनाया गया मेरा बाप ने बनाया है. என் உண்டாக்கினவர் வைத்திருக்கிறவர் என்னுடைய தகப்பனாலே ஆயிற்று. उस बात को अपने मुंह से अंगीकार कर रहा. தன்னுடைய வாயிலே அதை அறிக்கை செய்கிறான். पिता के संपत्ति में से ही मांग रहा. தகப்பனுடைய ஆஸ்தியில் இருந்து தான் அவன் கேட்கிறான். लेकिन मैं ये जानता हूं इसमें मेरी हिस्सा है. ஆனால் இதிலே நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். இதிலே என்னுடைய பங்கும் இருக்கிறது. मेरे लिए एक भाग है, इसको भी जान रहा. எனக்கும் பங்கு உண்டு, இதையும் அவன் அறிந்திருக்கிறான். मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், यहां पर वो जो जानकारी रखा इसमें गलती नहीं है. இவன் அதை குறித்ததான வைத்திருக்கிற அறிவு இருக்கிறதே, அதுல தவறே இல்லை. ये बाप का बनाया हुआ है. இது தகப்பனால் சேர்க்கப்பட்டது. बाप ने सारी मेहनत करके इसको बना के रखा है. தகப்பன் உழைத்து பாடுபட்டு இவைகளை சேர்த்து வைத்திருக்கிறான். और मेरा भी इसमें हिस्सा है. எனக்கும் இதிலே பங்கு உண்டு. इंसान का जानकारी के साथ वो अंगीकार करता है. இந்த அறிந்து கொள்ளுதலோடு கூட தான் அவன் அங்கே கேட்கிறான். मांग रहा है वो ठीक है, कोई बात नहीं. சரி, அவன் கேட்டு கொண்டிருக்கிறான், அதுல எந்த தவறும் இல்லை. मेरा हिस्सा को मुझे दे दीजिए, देख मांग रहा ठीक है. எனக்கு என் பங்கை தர வேண்டும் என்று கேட்கிறான். சரி, लेकिन वहां पर एक भारी भावना 13वां पद में प्रकट होता है. ஆனால் ஒரு பயங்கரமான உள் உணர்வு 13ஆம் வசனத்தில் வெளிப்படுகிறது. क्या बात है? அது என்ன விஷயம்? बाप का बनाई हुई चीजें चाहिए लेकिन बाप नहीं चाहिए. தகப்பனால் உண்டாக்கப்பட்டவைகள் எனக்கு வேண்டும், ஆனால் தகப்பன் வேண்டாம். बाप के बनाए हुए घर चाहिए लेकिन बाप नहीं चाहिए. தகப்பனால் உண்டாக்கப்பட்ட வீடு எனக்கு வேண்டும், ஆனால் என் தகப்பன் வேண்டாம். बाप की मेहनत का फल हमको चाहिए परंतु बाप नहीं चाहिए. தகப்பனுடைய உழைத்து பாடுபட்ட பலன் எனக்கு வேண்டும், ஆனால் தகப்பன் வேண்டாம். प्यारों, कई लोगों के दिमाग में ये बात बैठी हुई है. பிரியமானவர்களே, अनेகருடைய மனதிலே இந்த காரியமும் பதிந்திருக்கிறது. कई परिवार में तनाव का कारण क्या है? अनेक குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? कई परिवार में वो सारी बातों के लिए लड़ाई झगड़ा इसलिए होता है. अनेक குடும்பங்களிலே சண்டை சச்சரவு வர காரணம் என்ன? छोटका का मनसा यही है. இளைய குமாரனுடைய உள் மனது அப்படியே தான் அடித்தது. I want to enjoy whatever my father has made, but I don't want his presence at all.
मुझे चाहिए जो कुछ मेरे पिता ने बनाए रखा है, लेकिन मुझे नहीं चाहिए मेरे पिता खुद. लेकिन बाप की मनसा को थोड़ा देखिएगा. ஆனால் தகப்பனுடைய மனதை பாருங்களேன். तब्बे वो बाप के निकटता में आ सकता. तुम जिसको ढूंढते हो, जिसको चाहते हो करके मलाकी में हम पढ़ते हैं, तब्बे हम परमेश्वर के निकटता में आने के लिए कोशिश कर सकते हैं अगर हम बाप को सही ढंग से पहचानते हैं. நாம் மல்கியாவிலே வாசித்தோமே, நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ, நீங்கள் எவரை விரும்புகிறீர்களோ அந்த உணர்வோடு கூட வரும்பொழுதுதான் அந்த தகப்பனுடைய உறவுக்குள்ளே நாம் வர முடியும். इस बात के बिना हम निकटता में आने के लिए हमारे अंदर चाह पैदा नहीं होता है. இது இல்லாமல் தேவ சமூகத்தில் நெருங்கி வருவதற்கு நமக்குள்ளே விருப்பம் தோன்றாது. जाने के समय सारी चीजों को बटोर के गया था. அவன் போகும்போது எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு போனவன். परंतु आते समय खाली हाथ लौट रहा है. ஆனால் அவன் திரும்பி வரும்பொழுது வெறுங்கையனாய் திரும்பி வீட்டுக்கு வந்தான். जाने के समय पूरा थे और सेंट वैरा से अपने शरीर को सरिया के जा रहा था. அவன் போகும்பொழுது சென்டெல்லாம் போட்டு அடித்து நல்லா அலங்காரம் பண்ணி ஆர்ப்பாட்டமாய் புறப்பட்டு போனான். लेकिन आते वक्त एकदम गंदगी के साथ, एक गंदे स्मेल के साथ लौट रहा है. ஆனால் வரும்பொழுது ஒரு கந்தை துணியோடு கூட துர்நாற்றம் அடிக்கிற உடலோடு கூட திரும்பி வந்தான். जाने के समय गंभीरता के साथ जा रहा था. போகும்போது கம்பீரமாய் போனான். लेकिन अभी लौटने के समय लटके चेहरे के साथ लौट रहा है. ஆனால் திரும்பி வருகிறது போதே முகம் தொங்க போட்டு கொண்டே வருகிறான். जाने के समय एकदम शूरवीर किनाए जा रहा था. போகும்பொழுது சிங்கம் போல புறப்பட்டு போனவன். परंतु लौटने के समय उसकी फायर एक एक कदम रखने के लिए सोच रहा है. ஆனால் வரும்பொழுதோ அவனுடைய கால்கள் ஒவ்வொரு அடியிலும் தடுமாற்றம் உண்டாகிறது. लेकिन बाप की स्थिति को थोड़ा देखिएगा. ஆனா தகப்பனுடைய நிலையை பாக்கீங்களா? कारण क्यों मैं बतलाऊंगा, लेकिन 20वां पद को पढ़िएगा. நான் காரணத்தை சொல்லுவேன். இப்பொழுது 20வது வசனத்தை வாசியுங்கள். उसी अध्याय में 15 अध्याय में 20वां पद को पढ़िएगा. அதே 15வது அதிகாரத்தில் 20வது வசனம். वो अभी दूर ही था. அவன் தூரத்திலே வரும்போதே. इसका मतलब बाप बहुत दिन से इंतजार करके मेरा बेटा आ जाएगा आ जाएगा आ जाएगा करके उस दूर में इंतजार करने के चलते जब वो दूर ही था. அர்த்தம் என்ன? தகப்பன் நீண்ட நாட்களாய் கண்களை அங்கே வைத்துக்கொண்டு பார்த்தவனாய் தினந்தோறும் ஆகையினாலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இளைய குமாரன் தூரத்தில் வரும்போதே. क्या है? என்ன அது? क्या यहाँ प्रकट हो रहा है? இங்கே வெளிவருகிறது என்ன? वो उसके अंदर की तड़प, उसके अंदर की इंतजार वहां पर दिखाई पड़ता है. அவனுக்கு உள்ளே காணப்படுகிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் வெளிவருகிறது. और साथ ही साथ लिखा है, அதோடு கூட என்ன இருக்கிறது அங்கே? जब देख लिया அவன் பார்த்த உடனே तरस खाता है. அவன் மனஸ்தாபப்படுகிறான். ओ बेटा मैंने तुम्हें कितना प्यार दिया. அவன் மனதுருகுகிறான், சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேன். कितनी बातों के लिए प्रबंध किया. எவ்வளவாய் உனக்கு ஏற்பாடு செய்து வைத்தேன். कितनी बातों को मैं तुम्हारे लिए तैयार किया. எவ்வளவாய் காரியங்களை உனக்கு சேமித்து வைத்தேன். कितने रात तुम्हारे लिए सोए बिना नींद को खोया. எவ்வளவு இரவுகள் கழிந்து போயின தூக்கம் இல்லாமல். कितनी मेहनत करके मैंने तुम्हारे लिए एक बाग को तैयार करके रखा. எவ்வளவாய் உழைத்து பாடுபட்டு உனக்கென்று சொல்லி ஒரு பங்கை ஏற்படுத்தி வைத்தேனே. उसको खो दिया करके वो नहीं देख रहा. அதை இழந்து போனாயே என்று சொல்லி அவன் தகப்பன் பார்க்கவில்லை. लेकिन उसकी अभी की हालत को देख के तरस खा रहा. ஆனால் அந்த குமாரனுடைய தற்போதுள்ள நிலைமையை பார்த்து இவன் மனதுருகுகிறான். उसके सामने इन विचारें चले नहीं आ रहा है. தகப்பனுக்கு முன்பு இந்த எண்ணங்கள் வரவில்லை. कितना साल मेहनत करके मैंने बनाया. எவ்வளவு நாட்கள் சேர்த்து வைத்தது தெரியுமா உனக்கு? कितना मुझे परिश्रम करना पड़ा. எவ்வளவாய் கடின உழைப்பாய் பாடுபட்டேன் தெரியுமா? लेकिन तुमने उड़ा के अभी खाली हाथ लौट रहा. ஆனால் எல்லாவற்றையும் காற்றில பறக்கடிச்சிட்டு இப்பொழுது வெறுங்கையாய் வந்திருக்காயே. सारी विचारें उसके अंदर नहीं चली आ இந்த रही. எல்லா எண்ணங்களும் அவனுக்குள்ளே ஓடவே இல்லை. उसके अंदर कुछ भी उस विचार नहीं आ रहा है. இந்த எந்த துளி எண்ணமும் இல்லை. उसके अंदर का तरस उसको दुबला रहा है. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற மனதுருக்கம் அவனை ஓட வைக்கிறது. अपना उम्र को नहीं देख रहा. வயதை காணாமல் और अपनी हालत को नहीं देख रहा. நிலைமையை நோக்காமல் परंतु उसी को चाहता है. ஆனால் அவனுக்கு தேவை என் குமாரனே. मुझे
मुझे बेटा चाहिए, எனக்கு தேவை என் குமாரன், मेरे बेटे के साथ संगति चाहिए, எனக்கு தேவை என் குமாரனுடைய உறவு, मेरे बेटे के साथ रिश्ता चाहिए, என் குமாரனோடு நெருங்கிய தொடர்பு, मेरे बेटे के साथ मैं बैठ के एक साथ खाने के इंतजार कर रहा என் हूं, குமாரனோடு ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நாளை எதிர்பார்த்திருக்கிறேன். न केवल दौड़ा। அவர் ஓடினது மாத்திரமல்ல, और वहां पर उस वचन को फिर देखिएगा, அந்த வசனத்தை இன்னொரு முறை பாருங்கள். उसके गले को जबरदस्ती के साथ लगाता है, அவன் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொள்ளுகிறான். और एक शब्द को प्रभु यीशु मसीह ने बहुत सुंदर ढंग से दर्शाया। அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மிக அருமையாய் சொல்லுகிறார். तमिल में वो नहीं है, அது தமிழில இல்லை, लेकिन हिंदी और अंग्रेजी में जरूर है। இந்தியிலேயும் ஆங்கிலத்திலேயும் கண்டிப்பாக இருக்கிறது. उसको बहुत चुमा, அதிகமாய் முத்தமிட்டான். थोड़ा सा अपने बाप के घर में आए हैं तो बाप की स्थिति को समझिए। அப்பா வீட்டுக்கு போகும்போது அப்பாவின் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. जब हम आराधना के लिए आते हैं, हम इस विचार से हम चलो मेरे साथ मेरे बाप के घर, நாம் ஆராதனைக்கு போகும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அல்லது வரும் பொழுது இந்த எண்ணத்தோடு வர வேண்டும். வாங்க வாங்க அப்பா வீட்டுக்கு போலாமா? उस आराधना में आने के लिए हमारे अंदर इस प्रकार का तड़प होने की आवश्यकता है, अगर हम उसको ढूंढते हैं और चाहते हैं। நாம் அவரை தேடும் போது அல்லது அவரை விரும்பும் போது நம் ஆராதனைக்கு வருகிற வேளையிலே வாங்க வாங்க அப்பாவை ஆராதிக்க போலான்னு உணர்வு உள்ள வர வேண்டும். बहुत चुम्मा चुम्मा देता, சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாய் முத்தம் செய்தான். ठीक है, आया है गले लगा लिया है, चुम्मा दिया, बस खत्म नहीं। சரி வந்தான், அவனை அரவணைச்சு முத்தம்ட்டான் அப்படின்னு இல்லங்க. बहुत चुम्मा दे रहा, அதிகமாய் முத்தம் செய்தான். अपना हृदय को उंडेल रहा, அவனுடைய உள்ளத்தை ஊற்றுகிறான். बेटा मैं तुम्हारी वस्तु के पीछे नहीं हूँ, மகனே உன்னுடைய பொருளுக்கு பின்னால நான் அல்ல. क्या तुम्हारे हाथ में क्या उसके पीछे मैं नहीं हूँ, உன் கையில என்ன கொண்டு வந்திருக்க அது எனக்கெல்லாம் தேவையில்லை. मैं तुम्हारे पीछे हूँ। ஆனா நான் உனக்கு பின்னால வந்திருக்கிறேன். ये हमारा बाप है। இதுதான் நம்முடைய தகப்பன். बेटा का हालत को देखिए, बाप का हालत को देखिए। மகனுடைய நிலைமையை பாருங்கள், அப்பாவுடைய நிலைமையை பாருங்கள். बेटा कहता है कि तुम्हारी चीज चाहिए लेकिन तुम नहीं चाहते हो, குமாரன் சொன்னான், तुमको हमका नहीं चाहिए। உம்முடைய பொருள் வேண்டும், ஆஸ்தி வேண்டும், நீர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. परंतु बाप का कहना है तुम्हारे पास कुछ भी नहीं है, तुम चाहिए, हाँ, और हमें कुछ और नहीं चाहिए। ஆனா தகப்பனுடைய உணர்வை பாருங்கள். உன் கையிலேயே நீ கொண்டு வந்திருக்கிற பங்கோ பொருளோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது நீ வேண்டும். कई बार हम अपने बाप के रिश्ता के लिए वो कितना कोशिश करता है, कितना चाहता है, उसको देख नहीं पाते हैं। அநேக முறை நம்முடைய தகப்பனுடைய அந்த உறவு கொண்டாடுகிற விஷயம் இருக்கிறதே, எவ்வளவாய் விரும்பி தேடி அதை நாம் பார்க்க முடியாமல் போகிறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सवेरे एक समय में आराधना करने के लिए आए हैं, இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கும்படியாய் हम வந்திருக்கிறோம். अपने दिल से एक प्रश्न को पूछें, நம் உள்ளத்துல ஒரு கேள்வி கேட்கலாமா? क्या मैं उसको ढूंढने के लिए आया हूँ, என்ன நான் அவரை தேடி கொண்டு வந்திருக்கிறேனா, या मैं उसको चाहते हुए आया हूँ? அல்லது நான் அவரை விரும்பி வந்திருக்கிறேனா? मेरा चाह उसकी भावना उसकी गुण के आधार पर है कि नहीं? என்னுடைய விருப்பம், என்னுடைய உள் உணர்வு அவருடைய குணத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா? इस बात के ऊपर अगर आप गौर नहीं करेंगे, आपके अंदर एक चाह पैदा नहीं हो सकता। இந்த காரியத்தை நீங்கள் கவனித்து உற்று பார்க்காத வகையிலே உங்களுக்குள்ள விருப்பம் தோன்றாது. मैं अपना बाप के घर में इसलिए आराधना करने के लिए आया हूँ क्योंकि मेरे अंदर एक चाह है उसको पहचानने की वजह से। எனக்குள்ள இருக்கிற விருப்பத்தை நான் அறிந்து கொண்டதினாலேயே என்னுடைய தகப்பன் வீட்டிலே ஆராதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். क्या मेरे अंदर की इस प्रकार की भावना है, बाप से जो आशीष चाहिए वो सारी बातों को हम ग्रहण कर लेंगे, लेकिन बाप नहीं चाहिए। நமக்குள்ள இந்த உணர்வு உண்டா அல்லது இந்த விருப்பம் இருக்கிறதா? என்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் எனக்கு தகப்பனோ வேண்டாம். हिंदुस्तान के लाखों करोड़ों लोगों का विचार क्या है मालूम है? இந்தியாவில் காணப்படுகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? मसीह लोग दे रहे हैं जो शिक्षा वो चाहिए, கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற அந்த போதனை வேண்டும், स्कूल चाहिए, ஸ்கூல் வேண்டும், पढ़ाई चाहिए, படிப்பு வேண்டும், मसीह लोगों के अस्पताल से सेवा चाहिए।
ஆஸ்பத்திரியிலிருந்து கிடைக்கிற அந்த வசதிகளோ அல்லது அந்த மருந்துகளோ வேண்டும், लेकिन मसीह नहीं चाहिए। ஆனால் கிறிஸ்து வேண்டாம். हिंदुस्तान के कई लोगों का यही भावना है। இந்தியாவில் இருக்கிற அநேகருக்குள்ள இருக்கிற மனநிலைமை அதுவே. मसीह के नाम पर जो कुछ हमें मिलने दीजिए। கிறிஸ்துவின் பெயரால என்னென்னலாம் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்கிட்டு கொடுங்க கொடுங்க. लेकिन मसीह नहीं चाहिए। ஆனா கிறிஸ்து வேண்டாம். हम जरूर भीतर आए होंगे, நாம் ஒருவேளை உள்ளே வந்தவர்களாய் இருக்கலாம், हम जरूर प्रभु को ग्रहण किए होंगे, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். लेकिन भावना में ज्यादा परिवर्तन नहीं। मसीह के नाम पर जो कुछ आशीषें रखी गई है वो सब चाहिए, लेकिन मसीह के थोड़ा सा दूर रहिएगा, आप वहीं रहिएगा। ஆனா மனநிலையில உள் உணர்வுல கொஞ்சமும் மாற்றம் இல்லை. கிறிஸ்துவினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும், ஆனா கிறிஸ்துவே கொஞ்சம் தூரமா நீ இருந்துரும். लेकिन वो गले लगा के बार बार चुम्बन देने की तैयार है। ஆனால் அவரோ கழுத்தை அணைத்து அரவணைத்து திரும்ப திரும்ப அதிகமாய் முத்தம் செய்ய ஆயத்தமே. इस प्रकार की भावना से हम आराधना में आते हैं। இப்படிப்பட்ட உணர்வுகளினாலே நாம் ஆராதனையில வந்திருக்கிறோம். क्यों आराधना करते हैं? நாம் ஏன் ஆராதிக்கிறோம் தெரியுமா? क्या उसके सही पहचान में आराधना करते हैं कि नहीं है? நாம் அவரை சரியாய் அறிந்து ஆராதிக்கிறோமா இல்லையா? क्या चाल के साथ आराधना करते हैं, ऐसे ही आराधना करते हैं? விருப்பத்தோடு ஆராதிக்கிறோமா அல்லது ஒண்ணும் தெரியாம ஆராதிக்கிறோமா? जब हम उसके निकटता में आते हैं तब हमारी स्थिति दिखाई पड़ता है। நம்ம அவருக்கு அருகையில வரும்பொழுது தான் நம்ம நிலைமை என்னன்னு தெரிய வரும். जब वो छोटा बेटा दूर में था, बाप की इन भावनाओं को पहचान नहीं सका। அந்த இளைய குமாரன் தூரத்தில் இருந்த பொழுது தகப்பனுடைய இந்த குணங்களை உணர்வுகளை அறியாமல் தான் அங்கே இருந்தான். लेकिन जब निकट आने लगा तबे पता चल रहा। ஆனால் அவன் சமீபித்து வருகிற வேளைதான் அவனுக்கு தெரிய வருகிறது. जितना निकट आ रहा तबे उसको मालूम हो रहा मेरा बाप का दिल क्या है। அவன் எவ்வளவாய் நெருங்கி வருகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருது என்னுடைய அப்பாவுடைய உள்ளம் என்ன. पहले बाप की क्रिया को जानता था, முதலாவது தகப்பனுடைய செயல்களை மாத்திரம் அறிந்திருந்தான். पहले बाप के फल को जानता था, முதலாவது தகப்பனுடைய ஆஸ்தியை மட்டும் அறிந்திருந்தான். पहले बाप की मेहनत को जानता था, முதலாவது தகப்பனுடைய உழைப்பை மட்டும் அறிந்தவன். लेकिन अभी बाप को जानता है। ஆனால் இப்பொழுது தகப்பனையே அறிந்து விட்டான். बाप के दिल और दिमाग के अंदर क्या बात भरी हुई है उसको जानता है। தகப்பனுடைய தலையும் மூளையிலையும் அல்லது உள்ளத்திலையும் நிரம்பி இருக்கிற காரியங்களை அறிந்து கொண்டான். इस सवेरे के समय हमारी आराधना की बातों में परिवर्तन आने पाए। காலை வேளையிலே ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாவதாக. हमारे आराधना के तरीका में परिवर्तन आने पाए। ஆராதிக்கிற விதத்திலே மாற்றங்கள் உண்டாயிருக்கட்டும். Why do I come to the church to worship along with God's people? मुझे क्यों आना है आराधनालय में लोगों के साथ आराधना करने के लिए? जो बाप केवल मुझसे ही ज्यादा इंटरेस्टेड है। எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என்னிலேயே தான் விருப்பமுற்று இருக்கிறார். I have a father who is very much particular about my relationship. मेरा एक पिता है जो मेरी रिश्ता के ऊपर ज्यादा गौर करने वाला. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.